ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சத்ரு உங்களை ஒரு நாளும் தொட முடியாது. சகரியா 2:5 சொல்லப்பட்டது போல அவர் அக்கினி மதிலாய் நம்மளை சுற்றி இருக்கிறார் என்று. இந்த வார்த்தையை தாவீது நன்றாய் உணர்ந்திருக்கிறார். அதுதான் தாவீது அடிக்கடி, தேவனே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள பார்க்கிறார்கள், என் சத்துருக்கள் என் மேல் ஜெயம் எடுக்காதபடி நீர் என்னை அக்கினினால் பாதுகாப்பும், உமது கரத்தினால் மூடும் என்று தாவீது மன்றாட்டின் ஜெபத்தினாலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்திருக்கிறார். சத்துருக்கள் எவ்வளோ பலசாலி என்பதை தாவீது உணர்ந்திருக்கிறார். அதை காட்டிலும் என் தேவனுடைய பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் மேலும் என் தேவனுடைய அரவணைப்பு என்னை காப்பாற்றும் என்று தாவீது நன்றாய் உணர்ந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம் மனுஷரிடத்திலே நமக்கு போட்டி போராமை அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டல பொல்லாத கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை மேற்கொள்ள கர்த்தருடைய பலன் நமக்கு வேண்டும். நம் அனுதினமும் ஜெபத்திலே, ஆண்டவர் சமூகத்திலே பாதுகாப்பு அக்கினி வைத்து ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே அவருடைய அக்கினி மதிலாய் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்கள் சத்துரு கரத்திலே எங்களை விடாதீங்க. மனுஷன் எங்களை விழுங்க பார்க்கிறான், அவர்கள் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்க உமது கரத்தினால் எங்களை மூடுங்க என்று சொல்லி நம்ம அனுதினமும் தேவ சமூகத்தில் மன்றாட்டு ஜெபத்தினாலே தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். அப்படி ஜெபித்தமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வேதாகமத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்பிவியும் என்று தாவீது தேவனிடத்திலே மன்றாடுகிறான். அல்லேலூயா. அப்படியாய் நாம் தேவனிடத்திலே மன்றாட்டு ஜெபத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்பிவியும். சங்கீதக்காரன் சொல்வது போல எங்கள் குடும்பங்களை எங்கள் சத்துருக்களிலிருந்து தப்பி வைப்பீராக. ஆண்டவரே, உமது அக்கினி மதிலாய் எங்களை பாதுகாப்பீராக. உமது பரிசுத்த அக்கினினால் எங்களை மூடுவீராக. இதோ உன்னை உள்ளங்கரத்திலே நான் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. கண் இமை போல் பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. அந்த பாதுகாப்பை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே நீர் ஊற்றுவீராக. சிறு பிள்ளை முதல் வயதானவர் வரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மனுஷர்கள் எங்களை விழுங்க பார்க்கிறாங்க. அப்படியாப்பட்ட மனுஷர்கள் இருந்து, துர்க்குணம் உள்ள மனுஷர்கள் இருந்து எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நீர் மீட்டு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் அப்படியே சிவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.